share and we are on air. So we are on the DC Journey segment at 11 p.m. now. And for this segment, we have Shivana from Kolumangudi who joined along with us to share her experience. So let's welcome Shivana. Hi. Hi, ma'am. Hi. Hi, guys. Hi. எப்படி இருக்கீங்க Shivana? I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க ma'am? No, I'm good. So good. So எங்க இருக்கீங்க Shivana? ஆபீஸா வீடா? Work from home, ma'am. Work from home. Okay, super. So Shivana, நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. First tell me about you. What is your education, your background? I'm Lailatul Shifana. நான் வந்துட்டு கொல்லூர்ல வந்துட்டு past 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Started in night shift. After corona work from home வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சூப்பர். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அப்பா என்னவா இருக்காரு? அப்பா வந்துட்டு ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்காங்க. ஓகே. ஃப்ளவர்ஸ் என்ன இந்த பொக்கே ஷாப்ஸ் மாதிரியா இல்ல ஜெனரலா இந்த ஃப்ளவர்ஸ்? இல்ல ஃப்ளவர்ஸ். ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும்னா நிறைய வீட்டுக்கு வந்துரும், அப்படி சொல்லலாமா? ஆமா. ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு ஃப்ளவர் டிமாண்ட் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நீங்க எந்த ஃப்ளவர் கேக்குறீங்களோ அது வீட்டுக்கு வந்துரும், அப்படிதானே? ஆமா ஆமா. ஓ சூப்பர். சோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்? எனக்கு பிடிச்ச ஜாஸ்மின். ஜாஸ்மின். சோ டெய்லி வச்சுப்பீங்களா? எப்பயாவது அக்கேஷனலி. யாவது ஃபெஸ்டிவல் டைம்ல? ஆமா. சரி. உங்க கூட பிறந்தவங்க? எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. டிஎம்எல்டி பண்ணிட்டு இருக்கா. பிசிஏ கரஸ்ல பண்ணிட்டு டிஎம்எல்டி இப்போ இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கா. ஓ சூப்பர். யங் சிஸ்டர். சோ நீங்க தான் பெரியவங்க? ஆமா. ஓகே. அப்ப உங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஆமா. ஆனா உண்மையா சொல்லுங்க, யார் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா, நீங்களா உங்க சிஸ்டரா? நான் தான். நீங்க தான் எடுத்துப்பீங்களா? சிஸ்டர் டேக் ஓவர் பண்ணிப்பா. சிஸ்டர் டேக் ஓவர் பண்ணிப்பா. என்ன டேக் கேர் பண்ணிப்பா. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். சோ அவங்க இப்போ உங்க கூட தான் இருக்காங்களா இல்ல லைக் வாட்? உங்க சிஸ்டர் அவங்க வந்து அம்மா வீட்ல இருக்காங்க, நான் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கேன். ஓ யூ மேரிட். ஓகே ஃபைன் ஃபைன். அது நீங்க சொல்லவே இல்ல, உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்லவே இல்ல. அப்பா வர்க் பண்றாங்க அதெல்லாம் சொன்னீங்க. வாட் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ரெடிமேட்ஸ்ல வந்துட்டு சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இப்போதான் மேரிட் ஆகி ஜஸ்ட் 8 months ஆகுது. ஓகே சூப்பர். ஹவுஸ் லைஃப்? எல்லாமே சூப்பர். எல்லாமே சூப்பர். சமைப்பீங்களா இல்ல நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிட சமைக்கலாம். சமைக்க மாட்டீங்களா? பரவாயில்லையே. ஓகே வெரி குட். சோ பரவாயில்ல. இப்பதான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கே, சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்பெல்லாம். சமைக்க தெரியும், ஆனா சமைக்க மாட்டேன். ஏன்? அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க வீட்டுல. யாரு? ஹஸ்பண்டா இல்ல சமைச்சு கொடுத்துருவாங்க. இல்லன்னா வந்துட்டு கோ சிஸ்டர்ஸ் அவங்க சமைச்சிருவாங்க. ஓகே. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க? ஓகே. நீங்க சின்ன பொண்ணா இருக்கறதுனால சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு விட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே ஃபைன். சோ நீங்க எப்படி டேசிக்குள்ள ஜாயின் பண்ணீங்க, அந்த ஸ்டோரி சொல்லுங்க ஷிஃபானா. டேசிக்கு வந்துட்டு ஃபைனல் இயர் பண்ணும்போது காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேசிக்கு வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அப்போதைக்கு ஜாயின் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆப்ஷனா தான் இருந்தது. அப்புறம் இதுல நான் எனக்கு படிச்ச ரூட்லயே போகணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டா இருந்தது. அப்புறம் வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆப்ஷன் வந்து டெம்பரரியா தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு இதுலயே செட் ஆயிடுச்சு. இதை விட்டு நெக்ஸ்ட் வேற எதுக்கு போறதுக்கு தாட் வரல. சோ அதனால இதுலயே நானும் கண்டினியூ ஆயிட்டேன். சூப்பர் 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 சூப்பர். ஓகே. சோ எத்தனை ப்ராசஸ் இது வரைக்கும் நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் என்னவே முடியாது மேம், நிறைய இருக்கு. எனக்கே கவுண்ட் பண்ண. ஆமா, கவுண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. பரவாயில்லைங்க. சரி. ரொம்ப மெமரபிளான ப்ராசஸ்னா டாப் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு மைண்ட்ல வர்றதுல டாப் 5 அப்படி சொல்லுங்க. டாப் 5 இல்ல, ஜெனரலா உங்களுக்கு சட்டுன ப்ராசஸ் அப்படினாவே ஒரு டாப் ஃபர்ஸ்ட் 5 மெமரியில வர்றது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணப்ப ஸ்விக்கில தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸ்விக்கி வந்துட்டு பெஸ்ட் எனக்கு ரொம்பவே மெமரபிள். அதுலதான் வந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அப்புறம் அப்படியே போனது. தென் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சோம். பெரிப்ளஸ்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது. ஓகே. அந்த ப்ராஜெக்ட். தென் வந்து இப்போ ரீசெண்டா போர்ஹோல். ஓகே. அப்புறம் வந்துட்டு சொல்லுங்க சாரி. தென் வந்து ஃபேஷன்ஸ் வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணேன். HDFCல இருந்து அது ஒரு ஒன் டைம் ப்ராஜெக்ட். ஓகே. அதுல கிட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. டாஸ்க் நல்லா இருக்கும். அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறதுக்கு அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. ஜஸ்ட் டாஸ்க் கொடுத்தோம் வாங்கணும் அப்படின்னு இல்லாம அந்த டாஸ்க்கு நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ திங்க் நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான பர்சன் தான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் எனக்கு பேசும்போது அப்படிதான் தோணுது. எனிபடி கேன் பி ஃப்ரெண்ட்லி வித் யூ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. சோ ஐ மீன் உங்களோட ஜர்னி டேசிக்ரூல எப்படி இருக்கு? இந்த 5 இயர்ஸ்ல வந்து உங்களோட ஜர்னி எப்படி இருக்கு? 5 இயர்ஸ் எப்படி சொல்றது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும் தான். அதே மாதிரி தான் எங்கேயும். சம்டைம்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹெவியா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு நேரம் சில டைம் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும், சம்டைம்ஸ் சில டைம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு மாதிரி மிக்சிங்கா போயிட்டு இருக்கும், எல்லாமே கலந்து வரும். சில சமயம் ரொம்ப வேலையே இல்லாம வெட்டியாம இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குமா? அப்படி இருக்காது, ஏதாவது இருக்கும். பட் வந்து ஃப்ரீயா இருப்போம் மத்த டைம்ல. இப்ப இயர் எண்ட்ல எல்லாம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இல்லாம நம்ம அந்த டயத்துக்கான ஒர்க் மட்டும் இருக்கும். எதுல எல்லாம் நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க இப்போ? எதுல? டீமை வந்து எப்படி பாத்துக்கணும், யூசர்ஸ் கிட்ட எப்படி பேசணும், அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை புரியும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு வேலை சொன்னாதான் புரியும். எல்லாருக்குமே சேம் வே வந்து ஒத்து வராது. ஓகே ஓகே. அது மாதிரி இப்ப நல்லா கத்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அவங்களுக்கு சொல்லுங்க. இப்ப நியூ யூசர்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு 5 பேர் எடுக்கிறோம்னா 3 பேர் போல்டா பேசுவாங்க, 2 பேர் சைலண்டாவே இருப்பாங்க, பேச மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லையானே தெரியாது. சோ அவங்க கிட்ட தனியா போய் கம்யூனிகேட் பண்ணாதான் அவங்கள்ட்ட தெரியும் எப்படி இருக்காங்க, எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது நிறைய கத்துக்கிட்டேன். கிளைண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன். கிளைண்ட்ஸோட தாட் என்னவா இருக்கும், நம்மள்ட்ட டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து டேட்டா திரும்ப வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க எப்படி பாப்பாங்க. சூப்பர். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிளையண்டோட பிஹேவியர், அவங்க தாட்ஸ் எப்படி இருக்கும், இப்ப நம்ம கொடுக்கிற டேட்டாவை அவங்க எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. சூப்பர். ரொம்ப டெக்னிக்கலாவே பேசுறீங்க. சோ எப்படி டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணணும்னு அதிகமா தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எமோஷனும் தாண்டி இந்த விஷயங்கள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க கத்துக்கிட்ட சில லெசன்ஸ் என்ன சொல்றீங்க? லெசன்ஸ்னா வந்து எப்படி சொல்றது, அதே மாதிரி வந்துட்டு யூசர்ஸ் கிட்ட வந்து டூ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கணும், பட் டூ ஃப்ரெண்ட்லியும் இருக்கக்கூடாது. ஓகே. கரெக்டா அந்த ஒர்க்ன்றது ஒர்க் தனியா இருக்கணும், பர்சனல் தனியா இருக்கணும் அப்படின்றது. ஓகே. சோ கீப்பிங் மெயின்டைனிங் தி டிஸ்டன்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கணும் ரொம்ப. ஆமா ஆமா. பர்சனல் தனியா இருக்கணும், ஒர்க் தனியா இருக்கணும், ப்ரொஃபஷனல் தனியா. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண கூடாது. ஓகே. சூப்பர். வெல் செட். வாட் இஸ் யுவர் பேஷன்? பேஷன் என்ன சொல்றோம், உங்களோட கோல் அந்த மாதிரி என்னவா? என்னோட நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் என்னோட செல்ஃப்ல நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். சூப்பர். மத்தபடி வேற ஏதாவது ஒரு கோல் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது கோல் செட்டிங்? கோல் செட்டிங் அப்படின்னா ஐ மீன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சில பேருக்கு அந்த மாதிரி கோல் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோல் அப்படின்னு கேட்கிறேன். இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பண்ற ஒர்க் கத்துக்கணும் அவ்வளவுதான், அதுல கரெக்டா இருக்கணும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ரொம்ப பெரிய சேலஞ்ச் வந்து நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அந்த சேலஞ்சை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? ஒரு ப்ராஜெக்ட்ல ரீசன்ட்டா போர்ஹோல்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுல வந்துட்டு
யூஎஸ்ல உள்ள கோஆர்டினேட்ஸ் அவங்க வந்து லொகேஷன் கொடுத்துருப்பாங்க, சைட்டோட லொகேஷன்ஸ். நம்ம வந்து யூஎஸ் மேப்ல வந்துட்டு டேக் பண்ணணும். மேப் பண்ணி அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து எடுக்கணும். அது வந்து நமக்கு இந்தியன் மேப்னா ஓரளவுக்கு ஃபெமிலியர், பட் யூஎஸ் மேப் நமக்கு ஃபெமிலியர் கிடையாது. இப்போ அந்த பில்டிங் இருக்காது, 10 இயர்ஸ் பேக் அந்த இடத்துல பில்டிங் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு வந்து அது அந்த இருக்க சைட் மேப்பையும் அந்த லிங்க் அந்த இன்டர்நெட்ல இருக்க டேட்டாபேஸ்ல இருக்க மேப்பையும் மேட்ச் பண்ணோம்னா நிறைய மிஸ் மேட்சஸ் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அதை வந்து பின் பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்டார்டிங்ல. ஏன்னா அப்போ வந்து கிளைண்ட்ஸ் வந்து அதை டீட்டெயிலா சொல்லி கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு நோட் மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்புறம் அதை உட்காந்து ஓனா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சண்முகம் சார் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அதை ஓவர் கம் பண்ணோம். அதை யூசருக்கு திரும்ப சொல்லி கொடுக்கறது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்தது. சோ எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க அந்த ஒரு சேலஞ்ச் நீங்க கத்துக்கிட்டு? ஐ மீன் டு மேக் இட் வெரி ஒன் டே கூட ஆகாது. ஒரு வாரம் பிச்சிட்டீங்களா மண்டே? ஒன் டே கூட ஆகாது. ஒன் டே தானா? ஆமா, ஒன் டே. சண்முகம் சாரும் விட மாட்டாங்க சட்டுன்னு, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரைக்கும் அவங்களும் விட மாட்டாங்க. ஸோ அதனால 2 பேரும் மீட் கனெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா இருந்துட்டு 2 பேருக்கும் கிளியர் ஆகுற வரைக்கும் நாங்க அதை விட்டு நகரல. ஸோ அதனால நாங்க அதை வித்தின் ஒரு 5 ஹார்ஸ்லயே வந்துட்டு டேக்கிள் பண்ணிட்டோம். பரவாயில்லைங்க. பட் நீங்க சொல்றதெல்லாம் நான் பார்த்தேன்னா நீங்க ரொம்ப நாள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அப்படிதான் நினைச்சேன். இல்ல நார்மலா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்கறதுலயே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இல்லைன்னா எஸ்ஓபி அனுப்புனாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். பட் இது சொல்லி கொடுக்கல, ஜஸ்ட் எஸ்ஓபி தான் ஷேர் பண்ணாங்க. அதுவும் வந்துட்டு கிளியரா இல்லை, ஏன்னா நமக்கு அது ஃபெமிலியர் இல்லைல்ல. ஆமா, சூப்பருங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றீங்க. வெரி குட். ஐ மீன் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் அந்த மாதிரி. அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் அப்படின்னா ஆஃபீஸ்ல நைட் ஷிஃப்ட் வந்தப்போ ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னங்க? ஆஃபீஸ்ல நைட் ஷிஃப்ட் வந்தப்போ ரொம்ப ஜாலியா இருந்தது ஸ்டார்டிங்ல. ரொம்ப ஜாலியா இருந்ததா? ஆமா. சோ அது உங்களால மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஓகே. ஆமா. So I have some rapid fire round for you. கேக்குவா? கேக்கலாம். ஓகே. சோ டேசி க்ரூவை வந்து ஒரு வேர்ட்ல நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணனும்னா என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. ஐ மீன் டேக்லைன் ஏதாவது கொடுக்கணும்னா டேக்லைன் ஆர் மோட்டோ அந்த மாதிரி ஏதாவது டேசி க்ரூ கொடுக்கணும்னா? ஃபேமிலி. டேசி க்ரூ, ஃப்ரெண்ட்ஷிப், டேசி க்ரூ, ஃபேமிலி. சோ ரெண்டும் ஆல்மோஸ்ட் டுகெதர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு டேசி க்ரூவோட ஃபவுண்டர் நேம் தெரியுமா? ஓகே, அவங்க நேம் சலோனி மல்ஹோத்ரா. எஸ், கரெக்ட். மறந்துட்டீங்க. திடீர்னு கேட்கவே உங்களுக்கு வரல. ஆனா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். சோ நான் திடீர்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்ப கேட்டேன். அதான் ஒண்ணு. நேம் தெரியும், பட் சட்டுன்னு வரல. ஓகே. சோ டேசி க்ரூல ஒரு ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோட பேர் தெரியுமா? டிசி லைன். பரவாயில்ல. அதோட டேக் லைன்? தெரியலையே. We care, we share and we are on air. We care, we share. Okay. Okay, we are on air. Okay. டேசி க்ரூல இருக்க டாப் லீடர்ஸ்ல ஒரு 2 பேர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா யாரை சொல்லுவீங்க? திரு சார். ஓகே, சூப்பர். மணி சார். ஓகே, வெரி குட். ஆமா, இது ஜெனரல். நீங்க டிஎன் சென்டர்ல இருக்கறனால திரு சார் தெரியும். சோ மணி சார் இஸ் தி சிஇஓ which everyone knows. ஓகே, உங்க சென்டர் ஹெச்ஆர் தவிர்த்து ஓகே வேற சென்டரோட ஹெச்ஆர் யாராவது தெரியும்னா நீங்க சொல்லலாம். I think I know someone. யாரு? வீணா மேம். சூப்பர், வெரி குட். உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடா நீங்க பேசணும்னாலும் you can connect her and talk to Veena. சரி, டேசி க்ரூல இருக்கிற எத்தனை சென்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்? டிஎன்பி, கொல்லு, விபிஎம், காப். வெரி குட். அப்புறம் சென்னை. ஓகே, சென்னையில எங்க இருக்குன்னு தெரியுமா?
ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். ஆனா அது மோஸ்ட்லி ஃபெமிலியர், அது சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும். எனி கெஸ்ட்? என்னமா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. சென்னையில எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். சென்னையில அது தெரியல. ஓகே, சோ சென்னை. சோ சென்னையில உங்களுக்கு எந்த ஏரியாலாம் தெரியும்? கிண்டி, சைதாப்பேட். ஓ, கிண்டி சைதாப்பேட் தான் இருக்கு. அங்கதான் இருக்கு. திருவான்மியூர் தெரியுங்களா? திருவான்மியூர் தெரியும். ஐஐடி மெட்ராஸ் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐஐடி மெட்ராஸ்? ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்ல தான் இருக்கு நம்ம ஆபீஸ். ஓகே. சோ ஐஐடி இது வந்து ரெண்டு இருக்கும். ஒன்னு கேம்பஸ் தனியா இருக்கும், ரிசர்ச் பார்க் தனியா இருக்கும். கேம்பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் படிப்பாங்க, நம்ம வந்து ரிசர்ச் பார்க்ல இருக்கோம். பிகினிங்ல இருந்தே அங்கதான் இருக்கும் நம்ம. சோ அது இன்குபேஷன் கம்பெனியா இருக்கும்போது சோ அங்க இருந்து தான் வி ஸ்டார்டட். இன்னமும் அங்கதான் இருக்கும். சோ இன்னும் நிறைய தலைமுறைகள் அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ ஆபீஸ்ல இப்போதைக்கு ஒரு 33+ இருக்காங்க ரெகுலரா வரவங்க. சோ ஏன்னா இது ஹெட் குவார்டர்ஸ் தானே, அதனால கம்மியா இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ ஒரு ஆவரேஜா வந்து டேசிக்ரோட ஸ்ட்ரென்த் சொல்ல முடியுமா அவங்கனால? ஐ திங்க் கொல்லு வந்துட்டு 300 to 400. ஓகே, ஓவராலா ஒரு கெஸ், சும்மா ரேண்டம் கெஸ். 1600. ஓகே, ரொம்ப நியர் பை. பட் 1600 ஒன்னும் நம்ம தொடல, பட் 1500 தொட்டுட்டோம். ஓகே, வெரி குட். ஆனா இவ்ளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சூப்பர். சரி, ஓகே. இப்ப சில ஃபன் क्वेश्चंस. ஓகே, சோ உங்களை பத்தி ஒரு ஸ்டோரி எடுத்தா அந்த ஸ்டோரிக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? கிரேசி ஷிஃபானா. என்னமா? கிரேசி ஷிஃபானா. Okay, crazy Shifana. Very good. I will say very sweet Shifana or very like bold Shifana, clear and clarity Shifana அப்படின்னு நான் கொடுப்பேன். Okay, where do you want to see yourself after 5 years? And basic room. Awesome. As a manager. Wow. A DM. Super. So definitely 5 years அதுக்கு எடுக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. But always you deserve a lot. Okay. Yes, ஒரு விஷயம், one day you want to go out with any of the leaders in Desicrona, யார் கூட போக விரும்புவீங்க? I think Thiru sir. Very good. எந்த பிளேஸ்க்கு? Anywhere. Okay. Thiru sir கூட போனா போதும். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, உங்க டீம்ல ஒருத்தங்களை வெளியில கூட்டிட்டு போய் ஒரு ஃபுட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா யாரு கூட்டிட்டு போய் என்ன ஃபுட் வாங்கி? ஒருத்தவங்களாம் இல்ல, டீமே கூட்டிட்டு போவோம். எங்க டீமே பிளான் பண்ணுவோம், பட் போக முடியாது. But you should take only one. ஒரே ஒருத்தர் தான், யாருக்கும் தெரியாம சைலண்டா காதோட காதச்சு கூட்டிட்டு வந்து விட்டுடணும்னா யாருக்கு கூட்டிட்டு? அப்படி யாரு இருக்காங்க? விஜய் அசுரா. ஓகே, எல்லாரும் நினைப்பாங்க காதோட காது சொல்லிட்டு இவ்வளவு பப்ளிக்கா கேக்குறாங்க, யார கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, சோ உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு சூப்பர் பவர் கொடுத்து ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா என்ன சூப்பர் பவர் கேட்பீங்க? என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க? சூப்பர் பவர் இருந்தா என்ன சேஞ்ச் பண்ணலாம்? நீங்க பர்சனலா சொல்லலாம், ப்ரொஃபஷனலா சொல்லலாம், எனிதிங். டக்குன்னு தெரியல என்ன சொல்றதுன்னு. நம்ம நினைச்சிருப்போம்ல, எனக்கு மட்டும் இந்த பவர் இருந்துச்சுன்னா அப்படின்னு எல்லாம் நினைச்சிருப்போம்ல, அந்த மாதிரி கேக்குறேன். அப்படின்னா ரொம்ப எப்போதுமே ஸ்மைலி ஃபேஸா இருக்கும். எப்பவுமே ஸ்மைலி ஃபேஸா இருக்கணும். மேபி நீங்க இப்ப 90% ஸ்மைலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 100% விரும்புறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூ வில் கெட் இட். சோ ஷிவானாவை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு டேலண்ட், ஷிவானாக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு டேலண்ட், வாட் இஸ் தட்? நல்லா சாப்பிடுவேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே, போட்டோ பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப ஓல்ட் போட்டோ கொடுத்துட்டீங்களோ? ஆமாவா? அப்படிலாம் போட்டோ வந்து ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுவேன், ஆனா எனக்கு உடம்பு போடாது. ஓகே, சூப்பர். ஆனா நல்ல விஷயங்க. சில பேர் சாப்பிடாமலே உடம்பு போட்டு யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் தேடுறாங்க, how to make it flat, how to reduce, what time to be maintained அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிங்கர்ஸ் கிராஸ், God bless. எப்பவுமே நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியா இருக்குங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கட்டும். சோ லாஸ்ட் பட் நீங்க தி பெஸ்ட் அட்வைஸ்,
பேசிக்குள்ள இருக்கிற இப்போ இருக்கிற மக்களுக்கு சொல்லணும், இல்ல ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு சொல்லணும்னா வாட் இஸ் த அட்வைஸ் யூ வில் ஷேர் வித் தெம்? ஐ மீன் நீங்க டேக் அவேவா எடுத்துக்கின விஷயத்த ஒரு அட்வைஸா கொடுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க நம்மளை பத்தி குட்டா சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கிறோம், பட் பேடா சொன்னா அதை எடுத்துக்க மாட்டோம். ஓகே, பேட் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிட்டு இஃப் இட்ஸ் ஓகே ஃபார் யூ யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஓகேவா இல்ல, நீங்க பெர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். சூப்பர். சோ நம்மள பத்தி ஏதாவது நெகட்டிவ் சொன்னாங்கன்னா முதல்ல அதை அனலைஸ் பண்ணிக்க சொல்லுங்க. கரெக்டா தப்பா? தப்பா இருந்துச்சுன்னா மாத்திக்கலாம், கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். சூப்பர் சூப்பர். ஆனா இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் யாரும் கொடுத்தது இல்லைங்க. நல்ல அட்வைஸ் கொடுக்குறீங்க. சோ புக் ரீடிங் அந்த மாதிரி பழக்கங்கள் ஏதாவது உண்டா? இல்ல. ஓகே, நம்மளுக்கு நல்ல பழக்கம் எல்லாம் இருக்காது. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே, சோ வாட் இஸ் யுவர் டைம் பாஸ்? யுவர் டைம் பாஸ் சைலண்டா இருக்கிறது. உங்களோட டைம் பாஸ் மொபைல். வாய்ஸ் பிரேக் ஆகுது சிவானா. யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ். Okay, so we have come to an end of the segment. Thank you so much Shivana. Actually 15-minute session தான். உங்ககிட்ட பேசினதுல நான் டைமே கவனிக்கல. We have completed more than 15 minutes. But நல்லா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. Thank you ma'am. Thank you for sharing your experience. So any favorite song? Leelai. ஒரு கிளி சிறு கிளி from Leelai. Leelai movie name, correct? Correct. Okay, so பாடுவீங்களா? இல்ல. Okay, so I'll play that song. Listen and enjoy. Thanks for joining DC Live. Thank you so much. Thank you ma'am. Okay, thank you so much. Dear listeners, keep listening to DC Live every day 11 o'clock and 5 with us. So stay tuned to DC Live for more We Care, We Share on We Are On Air.